ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் லோக பவனா பிரபு. லோக பவனா பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தனத் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் ஹரே ஷேர் கிருஷ்ண பிரபு. பண்ணிட்டீங்களா பிரபு? ஆமா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பிரபு. ஓகே பிரபு, இந்த பாசுரம் 6வது பாசுரம், ஆண்டாளுடைய 6வது பாசுரம் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பளித்த பரமேஸ்வர் பிரபுக்கும் கீதா மாதாஜி அவர்களுக்கும் உயர்ந்த பக்தர்களுக்கும் எல்லோருடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாளுடைய பாசுரத்தை 6வது பாசுரம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 பாசுரங்களை நம்ம பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா ப்ரோ, கேக்குதா? நல்லா கேக்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இந்த 5 பாசுரங்களே முன்னால நம்ம எல்லாருமே நேற்று வரைக்கும் நம்ம செவிச்சோம். இப்போ இன்னைக்கு 6வது பாசுரம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டாள் உடைய திருவடியே சரணம், எம்பெருமானே விஷ்ணுவே சரணம், கிருஷ்ணருக்கு சரணம், கிருஷ்ணருடைய திருவடியே சரணம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய முதலே ஸ்ரீமதே ஜெயபதக சுவாமி நாமே நம ஆச்சாரிய பாதாய தாய கிருபாய பிரதாயனே கௌரகதாத்தாமதாய நகர் நமதாரணே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய முதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரி நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य सुधारणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போது இந்த 6வது பாசுரம் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தோழியை தூங்கி கொண்டு இருக்கிறார் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல தூங்குறவரை எழுப்புறதுக்காண்டி ஆண்டாளும் அந்த தோழியையும் எழுப்புற ஒரு பாசுரம். அந்த ஊர்ல இப்போ விழித்து கொண்டு இருக்கிறவங்க சேர்ந்து ஆண்டாள் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த தூங்குறவளை எழுப்பு வராங்க. இப்போ விழித்து கொண்டு இருக்கிறவங்களும் பக்தர்கள் தான், தூங்கி கொண்டு இருப்பவர்களும் பக்தர்களாம். அவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அவங்க அதிகமான கிருஷ்ண பக்தியில் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கவங்க குறைவான பக்தர்கள் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. எல்லாமே அவங்க கிருஷ்ண பக்தியில 2 பக்தர்களும் மிக உயர்ந்தவர்கள். இப்போ எதுக்குன்னா, இந்த ஆண்டாள் பாசுரம் நமக்கு 6வது பாசுரம் நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை அவங்க எழுப்புறாங்க. நமக்கு இருக்கும் மனதில் உள்ள ஆத்மாவை அவங்க என்ன பண்றாங்கன்னா தட்டி எழுப்பு. நேற்று வரைக்கும் நம்ம பாசுரத்தை பார்த்தது பகவானை நம்ம எப்படி பாடணும், எப்படி புகழ்ந்து பாடணும், எப்படி மனசுல எப்படி பகவானை நினைக்கணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி நோன்பு இருக்கணும், அப்புறம் நாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் மழை தண்ணி, அந்த மழை எப்படி நம்மளுக்கு நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி அந்த மழை மும்மாறி மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டாள் ஆச்சார் இது வரைக்கும் நம்ம இப்போ இந்த பாசுரத்தை நான் ஒரு தடவை படிக்கிறேன். புல்லும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரும் கேட்டிலையோ, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நச்சுண்டு கள்ளச் சகடம் கலைக்கலிய காலோச்சி வெள்ளை தரவில் துயல் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். இப்போ இதுல இருந்து இந்த பாசுரத்துல இருந்து நம்ம 10 பாசுரங்களை ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா தோழியை எழுப்புறாங்க. இதுல 5 பிரிக்கப்பட்டது இந்த பாசுரம். ஒவ்வொரு 5 முதல் 5 பாசுரங்கள் ஒரு வகை முன்னுரை எழுப்பக்கூடியது, முன்னுரை சொல்லக்கூடியது. 2வது 10 பாசுரங்கள் 5 பிரித்திருக்காங்க. அதுல இன்னொரு முதல் 5 பாசுரம் இந்த 10 பாசுரத்துல 5 பாசுரம் ஒரு வகை விடியலை அடையாளம் காட்டக்கூடிய பாசுரமாக இருக்கும். அடுத்த 5 அது என்ன பாசுரம்னா 6, 7, 8, 13, 14 இந்த 5 பாசுரங்கள் விடியலுக்கு அடையாளக்கூடிய பாசுரமாகும்.
9, 10, 11, 12, 15 இந்த 5 பாசுரங்கள் விடியலுக்கு அடையாளம் இல்லாத பாசுரமாகும். அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனி கருத்தை வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து அதை வந்து நம்மளுக்காண்டி இந்த பாசுரத்தை எழுப்புறாங்க. இத வந்து நம்ம வந்து இது அடுத்த 20 பாசுரத்துல இருந்து பகவானையும் எழுப்புகிற பாசுரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 15ல இருந்து இந்த 20 வரைக்கும் ஜெயா விஜயன், அப்புறம் இந்த காவல் காப்பானையை வந்து எழுப்புறது, மொத்தம் வந்து அப்புறம் வந்து நந்தகோபால், அப்புறம் யசோதை, அப்புறம் நப்பின்னாய், ஸ்ரீமதி ராதாராணி, இப்படி வந்து ஒவ்வொரு பாசுரம். அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் இதுல இருந்து பகவானை எழுப்பக்கூடிய திருப்பல் எழுச்சி. இப்போ வந்து என்னன்னா பகவதர்களை எழுப்பும் எழுச்சி ஆகும், திருப்பள்ளி எழுச்சி ஆகும். இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து பாசுரத்துக்கு நம்ம வந்து போகலாம். புல்லும் சிலம்பினக்கான். இப்ப என்ன புல்லும்னா என்னன்னா பறவைகள். இப்ப பறவையை குறிக்கிறது. சிலம்பினக்கான் பறவைகள். சிலம்பினக்கான சத்தம் போடுறது. சிலம்பின்னா சிலம்பி அப்படின்னா சத்தம் போடுறது. கான் கேட்கலையோ அப்ப என்ன சொல்றா, உடனே ஆண்டாள் நாச்சியார் அந்த அவருடைய இடைச்சேரரோட பெண்களோட வந்து கூப்பிடுகிறா. அவள் வாசல் முன் நின்று அவ என்ன பண்றா, தூங்கிட்டு இருக்கா. அதனால அவரை எழுப்பதுக்காண்டி பறவைகள் சத்தம் உனக்கு கேட்கலையா, பறவைகளுடைய சத்தம் உனக்கு கேட்கலையா, பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு வந்து அவ சொல்றா. உடனே என்ன சொல்றா, அவ திருப்பி வந்து அவ வந்து சொல்றா, பறவைகள் இப்போ வந்து எல்லாமே வந்து அது வந்து பறவைகள் எப்போ அதிகாலையில என்ன பண்ணுது, அது வந்து எந்திரிச்சிட்டு அதனுடைய பறவைகள் அந்த கணவன் மனைவிட்ட சொல்றாங்க, நான் போய் இறை தேட போறேன் அப்படின்னு சொல்லி கிச்சு கிச்சுன்னு வந்து ஒரு சத்தம் போட்டு அந்த பறவைகள் வந்து தன் மனைவிட்ட சொல்றத வந்து சவுண்ட் அந்த அதிகாலையில வந்து அது வந்து அந்த சத்தம் கேட்கும். அது உனக்கு கேட்கலையானா, அதுக்கு உடனே கோபியர்கிட்ட வந்து அந்த ஆண்டாள் வந்து அந்த உள்ள இருக்கிற பெண் வந்து சொல்றா, அது வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கிறது, அது எப்பவுமே வந்து பகவான நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, அது வந்து சத்தம் போடுறது வந்து கிடையாது, அது நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றான். புள்ளி சிலம்பினக்கா. சரி, ஓகே, அப்படிதான். அதுக்கு நீ கேட்டு வரலையா, சரி ஓகே. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்கலையோ. புள்ளரையன், புல்லுன்னா நம்ம பறவை, அரையன் தலைவன். இந்த பறவைகளுக்கு தலைவன் யாரு, கருடன். கருடன் பகவான். கருடனுடைய கோயிலில் யாருன்னா அவர் தான் பெருமான் திரு கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய கோயில். அந்த கிருஷ்ணருடைய கோயிலில் கோன்னா என்னது, தலைவன். புல்லுன்னா பறவை, அரையன்னா இது. அப்போ வந்து அவருடைய அந்த கோயிலில், பெருமாளுடைய கோயில், கிருஷ்ணர் கோயில், வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்கலையோ. அந்த கோயில வந்து அந்த சங்கு முழக்கும் சத்தம் உனக்கு கேட்கலையா. இப்ப உள்ள காலங்கள் எப்பெல்லாம், அப்ப உள்ள காலங்கள் எல்லாமே என்ன பண்றான்னா, கோயில முதல்ல எடுத்த உடனே அந்த வந்து இந்த சங்கு ஊதி பகவானை எழுப்புறத வந்து பாடுவாங்க. அந்த தேவாரம் பாடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ரேடியோ வச்சுட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து எல்லாருமே அந்த காலத்துல வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எழுந்திச்சிருவாங்க. வீட்டுல எல்லாருமே எழுந்து வெளியே வந்து அந்த நல்ல கோயில்ல அந்த முற்றத்தை வந்து சுத்தப்படுத்தி கோலம் போட்டு உடனே குளிச்சு, காலங்காத்தால குளிச்சு கோயிலுக்கு உடனே போயிட்டு கோயில் பகவானை தரிசனம் பண்ண பிறகுதான் எல்லாமே வேலையை தொடங்குவாங்க. அந்த பௌதிகமான வேலைக்கெல்லாம் தொடங்குவாங்க. முதல்ல வந்து எல்லாருமே என்னன்னா கோயிலை சார்ந்துதான் வந்து அந்த அவங்க இருப்பாங்க. அந்த கோயிலுடைய இதை வச்சியே வந்து நேரத்தையும் பொழுதையும் அவங்க வந்து அந்த அந்த மாதிரி வந்து செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணிடம் வந்து சொல்றா, வெள்ளை அந்த சங்கு வந்து அந்த பேரருவம் சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உடனே வந்து பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப உடனே வந்து என்ன சொல்றா, எனக்கு வந்து அது வந்து எப்பவுமே வந்து நீங்க வந்து கிருஷ்ண சத்தத்துல வந்து நீங்க வந்து நாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்க,
நீங்க வந்து அதனால சொல்றதுனால எனக்கு அதை நம்ப முடியாது அப்படின்னு வந்து அவ வந்து சொல்றான். திருப்பி வந்து அவள் வந்து பதில் சொல்றான், பிள்ளாய் எழுந்திராய், உடனே வந்து எழுந்திருன்னு சொல்றான் அந்த தோழிய. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, பேய்முலை நச்சுண்டு, உடனே அவளை வந்து ஒரு சின்ன ஒரு பயமுறுத்தி எழுப்பலான்னு சொல்லி அவ வந்து நினைக்கிறான். உடனே என்ன சொல்றா, அந்த பேய்முலை நச்சுண்டுனா இந்த கம்சன் வந்து பூதனா என்ற அரக்கிய வந்து அனுப்புறா. யாரா? அந்த கண்ணனை வந்து கொல்றதுக்காண்டி. அவ வந்து முளையில நச்சு விஷத்தை வச்சிருக்கா. அந்த உடனே சொல்றா, இந்த பூதனாரைக்கு வரா பிள்ளாய், பூதனாரைக்கு வரா, கிருஷ்ணர் வந்து முளையில விஷத்தை வச்சு கொல்ல போறா, நீ எழுந்திராய் பிள்ளாய் அப்படி வந்து பயமுறுத்தி எழுப்புறா. உடனே வந்து உண்டு, உடனே சொல்றா பேய்முலை உண்டுன்னா உடனே அவ சொல்றா, அதெல்லாம் முடிஞ்சிச்சா, பழைய செய்தியாச்சா. அவ கண்ணன் வந்து அந்த விஷத்தை வந்து குடிச்சு, பால விஷத்தை குடிச்சு அந்த பூதனை அரக்கிய வந்து கொன்னுட்டாலே, கிருஷ்ணர் கண்ணன் கொன்னுட்டாரு, அப்ப என்ன அதை முடிஞ்ச பழைய செய்தி சொல்றீங்க அப்படின்னு உடனே அவ திருப்பி சொல்றான். அடுத்தாப்புல என்னன்னா கள்ள சகடம். உடனே சகராசுரனை பத்தி சொன்னாங்க. இத சொன்ன உடனே அவ உடனே ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்க, ஒருத்தி வந்து சொல்றா, கள்ள சகடம். அவன் பாரு, சகடாசுரன் வாரான், புரண்டோடி ஓடி வாரான், கண்ணனை வந்து கொல்றதுக்காண்டி வாரான். அப்போ வந்து நீ எழுந்திராய் பிள்ளாய், அவனை கண்ணனை நம்ம வந்து காப்பாத்துவோம், நம்ம வந்து உடனே சொல்றா இந்த பிள்ளாய் வந்து தோழி என்ன சொல்றான்னா, கலக்களிய காலோச்சி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கலைக்கலியன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவர் வந்து கால் வச்சு காலால உதைச்சு அவர் வந்து அந்த அந்த சகடாசுரனை வதம் பண்ணிட்டாரு. அதனால அதை வந்து முடிஞ்சு போனதை வந்து அழிஞ்சு போனதை வந்து நீங்க சொல்றீங்களா அப்படின்னு உடனே ஆண்டாள் வந்து திருப்பி அந்த தோழி வந்து பதில் உரைக்கிறார். உடனே வந்து திருப்பி என்ன சொல்றாரு, வெள்ளத்து அரவில் துயல் அமர்ந்து வித்தினை. இப்போ வெள்ளத்து அப்படின்னா பார்க்கடல்ல வந்து, அரவில்னா பாம்பு, பாம்பு படுக்கையில படுத்திருக்கும் பெருமாள். துயில் அமர்ந்துன்னா அவரு வந்து சயனத்துலதான் இருக்காரு, இன்னும் சயனத்துலதான் இருக்காரு. எப்படி? பகவான் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர் எழுப்புறதுக்காண்டிதான் எல்லா தோழிகளும் சேர்ந்து அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு, ஆண்டாள் நாச்சியார் என்னன்னா கூப்பிட்டுட்டு ஆண்டாள் நாச்சியார் எல்லா தோழிகளையும் எழுப்பி எல்லாரும் சேர்ந்து பகவானை சேவிக்கணுக்காண்டி எழுப்புறான். இப்போ வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்துன்னா இந்த பார்க்கடல்ல வந்து அந்த பாம்பின் படுக்கையில் ஆதிசேஷனுடைய படுக்கையில சயனித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை, பெருமாளை வித்தினைனா அவர்தான் வித்து, அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த இப்போ வந்து ஒரு விதை இருக்குது, அந்த விதையை வந்து போட்டாலும் அது மரமாகி பெருசா மரமாகும். அந்த அதுக்கப்புறம் காய்கனிகள் தான் இருக்குது. அப்போ அந்த வித்து தான் பகவான் கிருஷ்ணர். அதுதான் சொல்றாங்க வித்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவங்க என்ன பண்றாங்க, உள்ளத்துல வந்து அவர் கொண்டிருக்கும் அந்த முனிவர்களையும் யோகிகளையும் அவர் என்னங்க மெல்ல எழுந்துக்கிறாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னா, உடனே இப்படி நம்மலாம் எழுப்பிவிட்டா டக்குன்னு இப்படி உதறி எந்திப்போம், பயந்து எந்திப்போம். சில பேர் என்ன பண்ணா டக்குன்னு உடனே எந்திப்பாங்க, அப்படி அந்த மாதிரி எந்திக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா பகவான் உள்ளத்துல குடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி பயத்துல எந்திரிச்சானா பகவானும் பயந்துருவாருன்னு சொல்லி அதனால அவங்க என்னமா எப்படி யோகிகளும் முனிவர்களும் எப்படின்னா மெல்ல எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹரி நாமத்தை சொல்றாங்க. ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோ. அப்ப வந்து ஹரி என்றனா ஹரி 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 நாராயணா, இப்படி வந்து ஓம் நமச்சிவாய நாராயணா, ஓம் நமோ நாராயண நமக, ஹரி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாமங்களே வந்து அவர்கள் எப்பொழுதும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய இப்ப அதிகாலையில எந்திரிச்ச உடனே அவங்க வந்து என்ன பண்ணா, பகவான் நாமத்தை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்
இந்த பிரம்ம முகத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாலை எழுந்து குளிச்சு அவங்க வந்து என்னது திலகெல்லாம் விட்டுட்டு பகவானை வந்து நாமத்தை சொல்லுவாங்க. அந்த அரி என்ற பேரறவும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு. அதை கேட்டுட்டு உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ வெம்பாவாய். அந்த நாமத்தை சொல்றதுனால நம்ம மனது வந்து குளிரும், நம்ம வந்து மனசு வந்து சந்தோஷம் அடையும். அந்த சந்தோஷமும் எம்பெருமானை நம்ம போய் சேவிப்போம் என்று அந்த ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு வந்து இந்த இந்த பாசுரத்துல வந்து சொல்றாங்க. இந்த பாசுரத்துல வந்து இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு நம்மளை வந்து இந்த திருப்பாவை இந்த 6வது பாசுரம் வந்து சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆத்மாவை எழுப்புகிறான். தூங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவை தட்டி எழுப்புகிறான். இந்த ஆத்மாவை தட்டி எழுப்பி நம்மளுடைய பக்தியில், கிருஷ்ண பக்தியில் கொண்டு வருவதற்காக எல்லா தோழிகளையும் இப்போ வந்து என்ன பக்தருடைய சங்கம் முக்கியம். பக்தருடைய சங்கத்தினால நம்ம என்ன பண்றோம், எந்த தவறும் செய்ய மாட்டோம். இப்போ வந்து ஒரு பக்தர் நல்லா படிச்சாங்கன்னா, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது, நல்ல பக்தருடைய தொடர்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நல்ல குணங்கள் நம்மளுக்கும் வந்து சேரும். நம்மளும் வந்து பக்தியில மேல் நோக்கி போகும். அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் நம்மளும் இதே மாதிரி நம்மளும் வந்து எல்லாரையும் வந்து பகவான் நாமத்தை சொல்லி கொடுக்கணும். பகவான் நாமத்தை பரப்ப வேண்டும். பகவான் நாமத்தை தெரிவிக்க வேண்டும். அவருடைய புகழை பாட வேண்டும். இதுதான் இந்த பாசுரத்தில் 6வது பாசுரத்தில். பொருளை பார்க்கலாமா பிரபு? ஹரேஷ்ணா பிரபு. Yes, for 1 minute. டைம் எத்தனை மணி டைம் இருக்கா பிரபு? இன்னும் இருக்குங்க பிரபு, ஒரு 15 minutes இருக்கு. 15 to 20 minutes இருக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. தெரியுதுங்களா? இன்னும் வரல பிரபு. இப்போதுங்களா? வரல பிரபு, இன்னும் வரல. ரேஷ்ணா, நீங்க படிச்சிருங்க பிரபு. வரல இன்னும். மீனிங் தானே கேக்குறீங்க? ஓகே. பொருளுரை படிங்க பிரபு. நீங்க அன்பு தோழியே, பறவைகள் அதிகாலையில் நீ உடனே எழுந்திரு, எழுந்து கீச்சிடும், இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலமா உன்னை எட்டவில்லையே? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. ஹரே கிருஷ்ணா. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இதுல பாகவத பாசுரம் வந்து சொல்லியிருக்காங்க பிரபுஜி, அதை காட்ட முடியும் பிரபு? 10, 6, 8 பிரபு. எஸ், அதை படிக்கட்டுங்களா? படிங்க பிரபு ஸ்லோகம். விபுத்யா தாம் பாலக மாரிகாகிரகம் சராச்சராத்மா ச நிமீலிதேக்ஷணः அனந்தம் ஆரோபயத் அங்கம் அந்தகம் யதோரகம் சுப்தம் அபுத்தி ரஜ்ஜுதீஹி. இதனுடைய மொழிபெயர்ப்பு பிரபு, இளம் குழந்தைகளை கொள்வதில் மிகவும் திறமை பெற்ற சூனியக்காரியான பூதனை தம்மை கொல்வதற்காகவே வந்திருக்கிறாள் என்பதை படுக்கையில் படித்திருந்த சர்வ வியாபகமுடைய பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புரிந்து கொண்டார். எனவே அவளுக்கு அஞ்சியவர் போல் கிருஷ்ணர் தமது கண்களை மூடிக்கொண்டார். இவ்வாறாக உறங்கும் பாம்பை ஒரு கயிறின் எண்ணி அதை தன் மடியில் வைத்துக் கொள்ளும் ஒருவனை போலவே பூதனை தன் சொந்த அழிவுக்கு காரணமாக இருக்க போகும் பகவானை தன் மடியில் வைத்துக் கொண்டாள். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பாருங்க, பகவான் வந்து என்ன பண்றாரு,
அவர் பயந்த மாதிரி என்ன பண்றாரு, அவர் நடிக்கிறார். இப்போ வந்து பகவான் இதே மாதிரி யசோதை தாமோதர லீலை பண்ணும்போது பகவான் வந்து யசோதையை வந்து பெரும்பாலும் அடிக்க வரும்போது ஒரு பயத்தை வந்து காட்டுறார். அந்த பயத்துக்கு வந்து பகவான் அன்புக்கு வந்து அவர் வந்து அந்த செயலுக்காண்டி அந்த யசோதையை வந்து பயம் மாதிரி காட்டுறாரு. இதே மாதிரி தன் பிரபு அந்த தெரியல சரியா. இப்ப தெரியுதுங்களா? இப்ப படிச்ச ஸ்லோகம் பார்க்கணுங்களா? ஓகே ஓகே ஓகே. ரெண்டும் வச்சிருக்கேன், ஆங்கிலமும் தமிழும் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது வசதியை படிங்க. இல்ல ஓகே, தமிழ் மட்டும் மொழிபெயர் மட்டும் தெரியும். தெரியுதுங்களா? பாருங்க. ஓகே. அதே மாதிரி அவர் வந்து பயத்துல வந்து அஞ்சு போல் நடிக்கிறார். ஆனா அவரு கிருஷ்ணர் பரமாத்மா முழுவதற்கானவர். அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட அவளை வந்து அந்த பூதனா அரைக்கி என்ற அரைக்கி அவளை வந்து கிருஷ்ணரை வந்து விஷம் வச்சு கொள்றதுக்காண்டி வருகிறார். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த இது மாதிரி அதை கண்டு பயப்படாம அந்த பூதன அரைக்கிய வந்து அவர் என்ன பண்றாரு, விஷத்தை பாலவனோ உயிரை சேர்த்து அவர் உறிஞ்சி கொள்றாரு. இருந்தாலும் அந்த பூதன அரைக்கிய வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தாயா ஏற்றுக்கொண்டு அவருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். அப்ப வந்து அவ்வளவு கருணை வாய்ந்தவர். நம்ம வந்து எந்த தவறான செயலை நோக்கி கூட கிருஷ்ணன் நினைச்சா கூட நம்ம வந்து பகவான்கிட்டே சென்றடைய முடியும். எப்படி வந்து ஜெயா விஜயன் தன்னுடைய செயல்ல வந்து என்ன பண்றாரு, அந்த குமாரர்களிடையும் தவறு செய்யும் போது அவர் வந்து என்ன பண்ண சாபத்தினால அவர் உடனே வந்து கேட்கிறாங்க, நான் வந்து 7 பிறவி எடுத்து நான் வந்து ஒன்று சென்றடையணுமா, இல்ல 3 பிறவில வந்து நான் வந்து சென்றடையுமான் கிருஷ்ணர்கிட்ட அடையுமா கேட்டோம்னா, நான் 3 பிறவில வந்து கிருஷ்ணரை எதிர்த்து அவரை வந்து செயல்படணும். 7 பிறவினா கிருஷ்ணரை வந்து புகழ் பாடி அப்படி அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னால பிரிந்திருக்க முடியாது. நான் 3 பிறவில வந்து நான் கிருஷ்ணரை வந்து அடையணும் அப்படின்னா கிருஷ்ணரை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அவர் வந்து அந்த இதை செய்யறாரு. அதே மாதிரி அதுக்காண்டி நம்ம எல்லாருமே என்ன பண்ணும், பக்தர்கள் எல்லாமே பகவானை வந்து புகழ்ந்து பாடி அவருடைய கருணை திருவடிகளை சரணம் அடைந்து நம்ம வந்து சென்றடையணும். இதுதான் நம்மளுடைய பகவானுக்குரிய நம்ம வந்து செய்யும் தொண்டாகும். அவருடைய இதே மாதிரி நம்ம அதிகாலையில எழுந்து பகவானுக்கு தொண்டு செய்யற எண்ணத்தோடு நம்ம எல்லாமே செயல்கள் செய்யணும். பக்தருடைய சங்கத்துல இருக்கணும். அப்பதான் முக்கியம். அதனாலதான் இது பூதன அந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பரமாத்மா அவர் வந்து எந்த செயல் செய்தாலும் அவர் வந்து கருணை கருணை வழங்குபவர். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி நல்ல நினைவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்ட இது அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை எதிர்த்து கூட போகலாம் என்று அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும். அடுத்த ஸ்லோகம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10th canto 7th chapter ஸ்லோகா வந்து 8. திருஷ்ட்வா யசோதா பிரமுகா விரஜஸ்திரிய ஔதானிகே கர்மணியா சமாகதாஹ நந்தாதயஸ்சாத்புத தர்ஷனாகுலாஹ கதம் ஸ்வயம் வை சகடம் விபர்யகாத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. தாய் யசோதையும் உத்தரன் விழாவிற்காக கூடியிருந்த மற்ற பெண்களும் நந்த மகாராஜன் தலைமையிலான ஆட்களும் இந்த அற்புத காட்சியை கண்டு தள்ளுவண்டி எப்படி தானாகவே கவிழ்ந்தது என்று ஆச்சரியப்பட துவங்கினர். இதன் காரணத்தை அறிய அவர்கள் இங்கும் அங்கும் பார்த்தனர். ஆனால் காரணத்தை அவர்களால் அறிய இயலவில்லை. இது வந்து ஒரு லீலை, ஜகடாசுரருடைய வதம் செய்யும் லீலை. பகவான் சின்ன குழந்தையாக இருக்கிறார். அவர் வந்து சகடாசுரன் என்ன பண்றான், அந்த பகவானை நோக்கி வரும்போது அவர் வந்து அந்த சக்கடம் வடிவத்துல வரார். அந்த சக்கட வடிவத்துல வந்து கிருஷ்ணரை வந்து அவர் மேல ஏற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு அவரு திட்டம். அந்த திட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் என்ன பண்றார், தன் காலால் உதைக்கிறார். இந்த காலால் உடைக்கும் போது என்ன பண்றது, அந்த சகடாசுரன் எந்த லோகத்துக்கு எவ்வளவு பெரிய மேல் லோகத்து வரைக்கும் போயிட்டு அந்த சக்கரம் கீழே வந்து உடையுது.
அவ்வளவு பெரிய பயங்கரமான சத்தம் கேட்கிறது. அந்த சகடாசுரன் அந்த வண்டி வந்து சத்தத்தை கேட்ட உடனே இந்த எல்லாருமே என்ன பண்றாங்க, யசோதேமா, நந்த மகாராஜ் எல்லாருமே வந்து அந்த உள்ள இருக்கிற எல்லா அயற்குல வாசிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கோப்பர்கள் எல்லாருமே பாக்குறாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கும்போது யாரால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பகவானுடைய சக்தி யாருமே அளவிட முடியாதது. அவருக்கு அவருக்கு எல்லாமே அவருடைய சக்தி அளவிட முடியாதது. நம்மலாம் வந்து பகவானுடைய அங்கம், ஆத்மா. நம்ம வந்து அணு, அவர் வந்து விபு. அதனால கிருஷ்ணர் வந்து அவர்தான் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரணம். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமானவர். அவருடைய செயல்கள் வந்து நம்மளால் அளவிட முடியாதது, நம்மளால் கண்டு கொள்ள முடியாது. நம்ம இந்த பௌதிகமான கண்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதனால நம்ம எல்லோருமே கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண பக்தியில் வந்து முன்னேற, அவர் எப்பொழுதுமே துதியில் பாட, நம்ம எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை ஜபிக்க, கிருஷ்ணருடைய கருணை கிட்ட நம்ம வேண்டிக் கொள்வோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு ஸ்லோகம் இருக்குங்களா பிரபு பாகவதத்துல? ஓகே பிரபு, அது சொல்லுங்க பிரபு. ஓகே, இது வந்து 3rd canto 2nd chapter ஸ்லோகா வந்து 24. மன்யே சுரான் பாகவதாம் த்ரியதீஷே சம்ரம்ப மார்கா வினிவிஷ்ட சித்தன் ஏ சம்யுகே சக்ஷட தாக்ஷ்ய புத்திரம் அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம். இதனுடைய மொழிபெயர்ப்பு: பகவானிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் பக்தர்களை விட உயர்ந்தவர்கள் என நான் கருதுகிறேன். ஏனெனில் பகையுணர்ச்சியில் ஆழ்ந்து பகவானுடன் போரிடும் பொழுது தாக்ஷ்ய கசியப்பர் புத்திரரான கருடனின் தோள்களில் தூக்கி செல்லப்பட்டவரும் சக்கராயுதத்தை கரத்தில் ஏங்கியிருந்தவருமான பகவானை அவர்களால் காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிப்பு: பகவானிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் பக்தர்கள் விட உயர்ந்தவர்கள் என நான் கருதுகிறேன். எனினில் பகை உணர்ச்சியில் ஆழ்ந்த பகவானுடன் போரிடும் பொழுது தாக்ஷய கஷ்யப்பர் புத்திரனின் கருடன் தோளில் தூக்கி செல்லப்பட்டவரும் சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தியவருமான பகவானை அவரால் காண முடிந்தது. இப்ப இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, பகவானும் விரோதம் கொண்டவர்கள் கூட உயர்ந்தவர்கள், அசுரர் பக்தர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து இதுல வந்து சொல்றாங்க. எப்படின்னா அப்படி பகவானை வந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பகவானை வந்து எதிரியாக இருந்தாலும், இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பகவான் எதிரியாக இருந்தாலும் பகவானை தரிசிக்க முடியும் அவருடைய கருணையினால், அந்த கருணை அடிப்படை மூலமாக. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவான் எதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணத்தை வைத்துக் கொள்ளாமல் நம்ம பகவானுடைய திருவடியை சரணடைய வேண்டும், அவருக்கு நம்ம தொண்டாட்ட வேண்டும், அவருடைய செயலை நம்ம செயல்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அவருக்கு அந்த எதிரி அசுர குணத்தில் நம்ம வளர்த்து கொள்ளாமல் தெய்வ குணத்தை வளர்த்து கொண்டு பகவானுக்கு நற்செயல்களை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராச்சும் கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்களா பக்தர்களே? சரி, எதுவும் கருத்து இல்லைனாக்கா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. எல்லா புகழும் குரு மகாராஜுக்கு. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் இறைவனுடைய கருணை. அந்த பறவைகள் பர்சன் பண்ற மாதிரி அந்த மாதிரி அந்த சூழ்நிலை வந்து காம்னஸோட அதுவா வந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் பரமேஸ்வர பிரபுஜி கிருஷ்ணன் அவருக்கு கொடுத்து எல்லாம் நல்லா செய்திருக்காரு.
கண்டிப்பா. ஆ, பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே மிக்க கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே நன்றி கிருஷ்ணா பிரபு. கோபகானா பிரபு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு பிரவச்சன். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி கிருஷ்ணா நன்றி பிரபு, மதன். நல்லா இருந்தது பிரபு. ஹரேஷ் நன்றி மதன், நன்றி. எல்லாம் குரு மகாராஜோடைய கருணை. ஹரேஷ் हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா प्रभु பிரபு. नल्ला ஹரே கிருஷ்ணா பிரபு. தன்யவாத் பிரணாம். ராஜேஸ்வர் ஹரேஷ் கோபால் பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி ஹரேஷ் நைஸ். நன்றி நன்றி மதன் பிரபுஜி. எல்லாம் குரு மகாராஜோட கருணை. சரி, நம்ம எல்லாம் இந்த ரூம் விட்டுட்டு, பிரேக் அவுட் ரூம் விட்டுட்டு மெயின் ரூமுக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. हरे कृष्णा प्रभु जी, प्रणाम प्रभु। ஹரேஷ் ஹரேஷ் ஹரேஷ்.